சமையல் எண்ணெயில் எலி இறந்து கிடந்ததை கவனிக்காமல் அதே எண்ணெயை பயன்படுத்திய குடும்பத்தினருக்கு நேர்ந்த சம்பவத்தின் பின்னணியை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சென்னை மயிலாப்பூர் கணேசபுரத்தைச் சேர்ந்தவர் சின்ன குழந்தை. 88 வயதான இவர் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் என வீடு நிறையும் அளவிற்கு கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வருகிறார். கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக இவர்களின் உறவினர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அதற்காக வீட்டை பூட்டிவிட்டு அனைவரும் வெளியூர் சென்றுள்ளனர். அதன் பிறகு சில நாட்களில் திரும்பி வந்த அவர்கள் வழக்கம் போல வீட்டில் இயல்பாகவே இருந்துள்ளனர். சம்பவத்தன்று குழந்தைக்கு உணவு ஊட்டிய போது திடீரென குழந்தை வாந்தி எடுக்கவே பதறிப்போன அவர்கள் உடனே குழந்தையை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். இதனிடையே வீட்டிலிருந்த எண்ணெயை திடீரென எடுத்து பார்த்தபோது சமையல் எண்ணெய் வழக்கத்திற்கு மாறாக சிவப்பு நிறத்தில் இருக்கவே பதறி போயிருக்கிறார்கள். உடனே கேனில் இருந்த எண்ணெயை முழுவதும் கீழே கொட்டிவிட்டு பார்த்தபோது உள்ளே எலி ஒன்று இறந்த நிலையில் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். எண்ணெயில் விழுந்த எலி இறந்து போய் அழுகி போயிருந்தது அவர்களை பதற வைத்தது. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக இந்த எண்ணெயைத்தான் அவர்கள் சமைத்து சாப்பிட்டு வந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இறந்து போன எலியால் எண்ணெயின் தன்மை மாறிப்போய் கடைசியில் குழந்தையின் வாயிலாக தெரிய வந்திருக்கிறது. என்னோட குழந்தைக்கு 1.5 வயசு ஆகுது. அவங்க பாட்டி வீட்டுக்கு அமுச்சு விட்டு இருந்தேன். பாட்டி வீட்டில் சமையல் செய்கிற எண்ணெயில் எலி உழுந்து இறந்துட்டு இருக்கு 20 நாளாக. அது அவங்க தெரியாதே சமையல் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. அந்த எண்ணெயில் ரெட் கலரில் இருந்துச்சு. ஸ்மெல் பண்ணி பார்த்தா எலி உழுந்து இறந்துட்டு இருக்கு. என்னோட குழந்தைய தூக்கிட்டு போய் எல்லாம் ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அட்மிஷன் போட சொன்னாங்க. அடுத்தடுத்து வீட்டிலிருந்தவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட மொத்தமாக 8 பேர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். உடனடியாக அவர்களுக்கு விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதில் 4 பேர் வீடு திரும்பியதாக கூறப்படுகிறது. 10 நாள் 15 நாள் இருக்கும். எல்லாம் அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நேற்று தான் பார்த்தாங்க அது எண்ணெய் ஊற்றும் போது கேன்லேருந்து இதில் ஊற்றும் போது ரெட்டிஷாக வந்தது. அப்புறம் பார்த்தா அதில் எலி விழுந்திருக்கு. அது எப்போ விழுந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. நாங்கள் 2 நாள் தான் சாப்பிட்டோம். நேத்திக்கும் அது முந்தா நாள் தான் சாப்பிட்டோம். அவங்க தான் 15 நாளாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என் தம்பி ஒய்ஃப்லாம் அவங்க மட்டும் ராயப்பேட்டில் அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. கவனிக்காமல் செய்த ஒரு சிறு செயல் இப்போது ஒரு குடும்பத்தையே மருத்துவமனையில் தஞ்சமடைய வைத்திருக்கிறது. சமையல் அறையில் பயன்படுத்தும் பொருட்களிலும் சரி, சமைத்த பொருட்களை முறையாக பராமரிப்பதிலும் கவனமாக இருந்தால் உணவால் ஏற்படும் பல சிக்கல்களை தவிர்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.